வணக்கம். செல்வகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமார் வானிலை அறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2019 மார்ச் 15 வெள்ளிக்கிழமை அதிகாலை 5 மணி ஆய்வு முடிவு. வானிலை அமைப்பு: வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் எனப்படும் மேற்கத்திய இடையூறு காஷ்மீர் மற்றும் பாகிஸ்தான் எல்லையிலே ஒன்று நீடிக்கிறது. ஏற்கனவே இமயமலையிலே கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது திபெத் பகுதியில். மேலும் புதிய வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் உருவாகி துருக்கி அருகே வந்து கொண்டிருக்கிறது. ஈரான், ஈராக், துருக்கி இடைப்பட்ட பகுதியில் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. அது காஷ்மீரை 17, 18, 19 அடையும் நிலை பெறும். மேலும் ஓரிரு வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் உருவாகி வரும். இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸோட அந்த இடையூறு, மேற்கத்திய இடையூறு 28ஆம் தேதி வரைக்கும் நீடிக்கும் போல் தெரிகிறது. இந்த வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் காரணமாக காற்று சுழற்சி ராஜஸ்தான், பாகிஸ்தான் பகுதியில் ஒரு காற்று சுழற்சியும், கங்கை சமோலில் ஒரு காற்று சுழற்சியும், வடகிழக்கு மாநிலங்களில் ஒரு காற்று சுழற்சியும் நீடிக்கிறது. இவையெல்லாம் மழைக்கு சாதகமான நிகழ்வு. இது இமயமலையில் பெய்து கொண்டிருக்கிறது மழை. இமயமலை இமயமலை சரிவில் இந்த காற்று சுழற்சி காரணமாக தரைப்பகுதியில் இருந்து கூடிய ஏற்கனவே நீடித்து கொண்டிருந்த அந்த ஆன்டி சைக்ளோன் எனப்படும் ஹை ப்ரெஷர் நீண்ட காலமாகவே அது வங்கக்கடலில் நீடித்து கொண்டிருக்கிறது. அரபிக்கடலில் ஒன்றும் நீடித்து கொண்டிருக்கிறது. இரண்டு பக்கமுமே. வங்கக்கடலை பொறுத்த வரைக்கும் வடக்கு ஆந்திரா, ஒடிசா பக்கத்தை வடக்கு ஆந்திரா மற்றும் ஒடிசாவை மையமாக வைத்து, கடலோரத்தை மையமாக வைத்து வங்கக்கடலில் நிலை கொண்டு அது அந்தமான் முதல் தென் தமிழகம் வரை, இலங்கை, வட இலங்கை முதல் வட இலங்கையை தொட்டுக்கொண்டு காற்று செல்கிறது. ஹை ப்ரெஷர் எனப்படும் ஆன்டி சைக்ளோன் எதிர் நிகழ்வு தெளிவான வானத்தை கொடுக்கும். மழை வானிலையை கொடுக்காது, மேகத்தை உருவாக்காது. தெளிவான வானிலையை கொடுத்து வெப்பநிலை உயர்த்தி காணப்படும். தெளிவான வானம் இருந்தாலே உயர் வெப்பநிலை தான் காணப்படும். இந்த உயர் வெப்பநிலை காரணமாக ஆன்டி சைக்ளோனோட காற்று, ஹை ப்ரெஷரோட தரைக்காற்று கிழக்கிலிருந்து மேற்காக பயணிப்பதன் காரணமாக சேலம் மற்றும் அந்த மைய மாவட்டங்களில் உயரும் வெப்பநிலையை மேற்கு மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் வெப்பநிலையை உயர்த்துகிறது. இதன் காரணமாக கோயம்புத்தூர் மற்றும் திருப்பூர், ஈரோடு மாவட்ட வெப்பநிலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. இந்த நிலை தொடரும். அதேபோல் அரபிக்கடலில் ஓமன், ஏமன், மஸ்கட் அருகே மையமாக வைத்து ஒரு ஆன்டி சைக்ளோன் எனப்படும் ஹை ப்ரெஷர் உருவாக்கி அதோட வெளிச்சுற்று கேரளா, கர்நாடகா, கோவா வரைக்குமே வெளிச்சுற்று தொடும் அளவிற்கு அந்த எதிர் நிகழ்வின் சுழற்சி இருக்கிறது. இதன் காரணமாக பாருங்கள், அரபிக்கடலையும் ஆன்டி சைக்ளோன் ஹை ப்ரெஷர் அடைத்து கொண்டது. வங்கக்கடலையும் ஹை ப்ரெஷர் வட இலங்கை, மத்திய இலங்கை வரைக்குமே அடைத்து கொண்டது. கால் பகுதி தான், முக்கால் இலங்கை அடைத்து கொண்டது. தென் தமிழகம், கன்னியாகுமரி வரைக்குமே அடைத்து கொண்டது வங்கக்கடல் சுழற்சி, வங்கங்களோட எதிர் நிகழ்வு ஆன்டி சைக்ளோன் ஹை ப்ரெஷர். ஆகவே ஒரு தாழ்வு நிலை உருவானாலும், காற்று சுழற்சி வங்கக்கடலில், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் உருவானாலும் தீவிரமடைய முடியாமலேயே கடந்த 2 மாதங்களாகவே உருவாகுவதும், அது சோமாலியா நோக்கி செல்வதும், சுமத்ராவில் உருவாகி சோமாலியா நோக்கி செல்வதுமாகவே இருக்கிறது. தொடர்ந்து நிலநடுக்கோட்டு பகுதியில் காற்று சுழற்சி நீடித்து கொண்டு தான் இருக்கிறது. இவையெல்லாம் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வரத்து தடைப்பட்ட பிறகே இந்த தாழ்வு நிலைகள் சற்று தீவிரமடையும். இதன் காரணமாக வெப்பச்சலன மழையும் அதிகரிக்கும். சித்திரையில் கண்டிப்பாக தாழ்வு நிலை வரும். ஏன்னா இந்த இடையூறு ஹை ப்ரெஷர் வங்கக்கடலில், 28ஆம் தேதி வரைக்கும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் வந்தால் கூட வங்கக்கடலில் நிலை பெற்றக்கூடிய ஹை ப்ரெஷர் தொடர்ந்து நீடித்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது பார்த்திங்கன்னா மியான்மரில் கடும் பனிப்பொழிவாக இருக்கிறது மியான்மர். இதன் காரணமாக அந்த பக்கம் அந்த ஆன்டி சைக்ளோனோட பிரச்சனை இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஹை ப்ரெஷர் மழையை பார்த்தோம்னா எப்போ மழை பெய்யுன்னு பார்த்தோம்னா, தெற்கு இலங்கை, நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடலில் நீடித்து கொண்டிருக்கூடிய கடலுடன் இணைந்த காற்று சுழற்சி தெற்கு இலங்கையில் வரும் 17, 18, 19, 20 தேதிகளிலே தெற்கு இலங்கைக்கு மழையை கொடுக்கும். இதனோட தாக்கம் தமிழகத்தின் கன்னியாகுமரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி மாவட்டத்தின் அந்த ராதாபுரம் பகுதி, தெற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டத்தின் தெற்கு கால் பகுதி, திருநெல்வேலிக்கே வாய்ப்பில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்திற்கும் கிழக்கு பகுதிக்கு மட்டுமே மழை வாய்ப்பு இருக்கும். மேற்கு பகுதிக்கு கொஞ்சம் சந்தேகம்.
அதாவது அந்த திசையன் விலையை ஒட்டிய கன்னியாகுமரி மாவட்ட பகுதி, ஆரல் வாய்மொழி, கன்னியாகுமரி, நாகர்கோயிலுக்கு கிழக்கே மழை வாய்ப்பு இருக்கிறது. 18, 19 தேதி வரும் மார்ச் 18, 19 லேசான மழை தான். அதே போல் திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் பகுதி, கூடங்குளம் பகுதி, இந்த பகுதி. அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், தூத்துக்குடி பகுதி, அதாவது கடலோர பகுதி, தூத்துக்குடி மாவட்டம் கடலோர பகுதி 18, 19, 20 தேதிகளிலே நனைக்கும் மழை, லேசான மழை இருக்கும். அதே போல் ராமநாதபுரம் மாவட்டத்தின் தெற்கு, அதாவது ராமேஸ்வரத்துக்கும் தெற்கே, தொண்டி கிடையாது, தெற்கு பகுதி, தென் கடலோரம், தூத்துக்குடி மாவட்டத்தை ஒட்டிய கடலோரம். நன்றாக புரிந்து கொள்ளவும், ராமநாதபுரம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடல் ஓரத்திற்கு மட்டும் 18, 19, 20 தேதிகளிலே நனைக்கும் மழை முதல் லேசான மழை இருக்கும். இலங்கையின் தெற்கு பகுதி, கொழும்பு, காலி மற்றும் கல்முனை பகுதி, அதேபோல் தெற்கே உள்ள அந்த கோடைபாஸ் மலைப்பகுதி, இங்கே மட்டும் மழை இருக்கும். அதாவது கொஞ்சம் முன்னேறி வடக்கே புத்தளம் வரைக்கும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்கிறது. அனுராதபுரத்திற்கு வாய்ப்பில்லை. திரிகோணமலைக்கு வாய்ப்பு இருக்கிறது வெப்பச்சலன மழை. ஆனால் அதற்கு வடக்கே யாழ்ப்பாணத்திற்கோ கிளிநொச்சிக்கோ காங்கேசன்துறைக்கோ வாய்ப்பில்லை. அப்படி இருந்தால் அது வேதாரண்யத்துக்கும் மழையை கொடுத்திருக்கும். அப்படி இருந்தால் ஒரு தூறல் துளி மேகமூட்டமாக இருக்கலாம் 18, 19, 20 தேதிகளிலே. அப்பொழுது கோடியக்கரை முனையிலே தூறல் துளி விழலாம். அதிகபட்ச வாய்ப்பு வடக்கே கோடியக்கரை முனைதான். நாகப்பட்டினத்திற்கும் வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு வடக்கே நிச்சயமாக வாய்ப்பில்லை. அதுவும் கடலோரம் மட்டுமே 18, 19, 20 தேதிகளிலே. பிற இடங்களுக்கு எப்பொழுது மழை பெய்யும் என்று பார்த்தால் 21க்கு மேல் என்று எதிர்பார்த்தோம். அது மேலும் தாமதமடையும் போல் தெரிகிறது. 21 என்பது 24 எதிர்பார்த்தோம். பிறகு மேலும் சில நாட்கள் தாமதமடையும் போல் தெரிகிறது. 25, 26 தேதிகளில் தான் பிற மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை பெய்யும். நிச்சயமாக மாத இறுதி 28ஆம் தேதி வெப்பச்சலன மழையின் அளவு மெல்ல அதிகரிக்கும். மெல்ல மார்ச் முடிந்த பிறகு ஏப்ரல் முதல் வாரத்தின் பின்பகுதி 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு பிறகு 6ஆம் தேதி 7ஆம் தேதிக்கு பிறகு வெப்பச்சலன மழையின் அளவு உள் மாவட்டங்களில் மெல்ல அதிகரிக்கும். கடலோர மாவட்டங்களில் டெல்டா மாவட்டத்திற்கு தாழ்வு நிலை வந்தால்தான் கடலோர மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டத்தின் வெப்பச்சலனம் அதிகரிக்கும் பொழுது கிழக்கு காற்றின் வேகம், அதாவது அதாவது கடும் புழுக்கம் காலையே தொடங்கிவிடும். மாலை வரைக்கும் அதே புழுக்கம் இருந்தால் கடலோர மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும், உள் மாவட்டங்களுக்கும் மழை கொடுக்கும். ஆனால் கடற்காற்று உள் மாவட்டத்திற்கு மாலை நேரத்திற்கு நுழைந்து வெப்பச்சலனத்தை ஏற்படுத்தக்கூடிய கிழக்கு காற்றின் வேகம் கூடுதலாக இருந்தால் அது கடலோர மாவட்டங்களுக்கு வெப்பச்சலன மழையை உடனடியாக கொடுக்காது. நிச்சயமாக அனைத்து மாவட்டங்களுக்கும், அனைத்து என்றால் 32 மாவட்டம் ப்ளஸ் கள்ளக்குறிச்சியோடு சேர்த்து 33 மாவட்டம், புதுச்சேரி, காரைக்கால், இந்த மாவட்டங்களுக்கு சித்திரையில் தான் நல்ல மழை கிடைக்கும். சித்திரை என்றால் ஏப்ரல் 14க்கு மேல் நல்ல மழை கிடைக்கும். வெப்பமும் அதிகரிக்கும். அதில் எந்தவித குறைந்த பாடில்லை. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வெப்பநிலை அதிகமாகத்தான் இருக்கும். அதிகபட்ச உச்சபட்ச வெப்பநிலை ஓரிரு நாள் 113 டிகிரி, அதாவது 45 டிகிரி செல்சியஸை கூட ஒரு சில நாள் தொடும். அக்னி நட்சத்திரம் எனப்படக்கூடிய அந்த மே மாதத்திலே அது இருக்கும். கடலோர மாவட்டத்தில் கூட 100 டிகிரியை தொடும். நாகப்பட்டினம், வேதாரண்யத்தில் கூட இப்பொழுது 30 டிகிரி செல்சியஸ் இருப்பது கூட, அதாவது 39, 38 டிகிரி செல்சியஸ் வரை உயர அக்னி நட்சத்திர நாட்களிலே மேலே இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் தான் தாழ்வு நிலை வந்து ஓரிரு நாள் மழையை கொடுத்து விட்டு விலகிவிடும். அந்த தாழ்வு நிலை வரும்பொழுது மட்டுமே வெப்பநிலை குறையும். அது விலகியதுடன் மீண்டும் வெயில் வாட்ட தொடங்கிவிடும். ஒரு வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும். மதியம் 2:30, 3 மணிக்கு மேல் மெல்ல ஆங்காங்கே ஏற்காடு, ஏலகிரி போன்ற பகுதியிலே உருவாகி மழை, அதே போல் சேலம் போன்ற பகுதியில் உருவாகி மழை மெல்ல பல மாவட்டங்களுக்கு பரவி மாலை இரவில் பெய்யும். மீண்டும் பொழுது விடிந்ததன் வெப்பநிலை அதிகமாகிவிடும். காலை மதியம், பிறகு மதியத்திற்கு மேல் மாலை இரவு மழை பெய்யும். இப்படித்தான் இருக்கும். வெப்பநிலையும் அதிகமாக இருக்கும், வெப்பச்சலன மழையும் இருக்கும். தாழ்வு நிலை ஓரிரண்டு எதிர்பார்க்கப்படுகிறது சித்திரையில். வைகாசியிலும் தென்மேற்கு பருவமழை இந்த ஆண்டு ஜூன் 7ஆம் தேதி தொடங்கினாலும் சீரான மழை இல்லாமல் திடீர் மழை இருக்கும். அதாவது தாழ்வு நிலை மழை இருக்கும் அரபிக்கடலில் கூட. ஆகையினாலே
இந்த திடீர் மழை காரணமாக அந்த அந்த மழை பெய்யாத நாட்களில் வெப்பச்சலன மழை தொடரும். குறிப்பாக பாலக்காடு கணவாய் காற்று பகுதியாகி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் எப்பொழுதுமே தென்மேற்கு பருவமழை தொடங்கினால் மழை தடைபட்டுவிடும். காற்று தான் வீசும். ஆனால் இந்த ஆண்டு அப்படி அல்ல. காற்று திடீரென்று இடைவெளி விட்டு நீண்ட இடைவெளி விட்டு தான் வீசும். சீராக வீசிக்கொண்டே இருக்காது. இதன் காரணமாக அதாவது காற்று சுழற்சி கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் காற்று. ஆகினாலே வெப்பச்சலன மழை ஜூனிலும் இருக்கும், ஜூலையிலும் இருக்கும். உள் மாவட்டங்களில் வெப்பச்சலன மழை ஜூன் ஜூலையிலும் நன்றாக இருக்கும். கவலைப்பட வேண்டாம், கொஞ்சம் பொறுத்தாக வேண்டும். வரும் 18, 19, 20 தேதி மழை ராமேஸ்வரத்திற்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட கடல் ஓர பகுதி மட்டுமே. நன்றி.